கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். என்ன பேசினாருப்பா? எதுவுமே காதுல ஊனாலே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை. சரி புரிஞ்சதுன்னா கூட நமக்கு புரியலன்றது ஒண்ணு. அவர் பெரியார் சொன்னத நிர்மலா மேடம் சொன்னதாக சொல்லி எவ்வளவு அதை வேற பாராட்டு வேற. பெரியாரின் தம்பிகள் பெரியாரின் வழித்தோன்றல்னு சொல்றவங்க வேற பெரியார் சொன்னதான் அவரு கிண்டல் பண்றாருன்னு தெரியாம ஆக தக்க பதிலடி கொடுத்தாரு. எங்க பதிலடி கொடுத்தாரு? பெரியாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ் பிச்சை வாங்கும் மொழி அல்ல என்று பதிலடி கொடுத்தால் அது பெரியாருக்கு பதில் கொடுக்க தெரியாம பெரியார் பக்தர்கள்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்க. அப்ப பெரியார் என்ன சொன்னா நீங்க பக்தர்களுக்கே தெரியல. பக்தர்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன்னா பக்தர்கள் தான் எங்களோட வார்த்தை, அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நெடுநாள் இருந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். யார சொல்றீங்க? 2026 தேர்தல் எங்க வருது? ஸ்டாலின் பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டோம். ஐயோ, இவரை நம்மளை பாராட்டுறதுக்கு அனுப்புனா யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருந்து விட முடியாது, நமக்கே வேட்டு வைக்கிறாரு நினைச்சதுதான் என்னன்னே தெரியாம. அதாவது திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதுல கமலஹாசன் அங்க அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க போய் வசனம் பேசுறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் டிராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாராளுமன்றம் இவங்களை அனுப்பி இன்னைக்கு கேலி கூத்தாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழு இதே மாதிரிதான் அவர்களின் இடத்திற்கே சென்று அவர்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டு அதுல நாங்க எங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போறோம். அதனால்தான் இதன் பெயர் மக்களுக்காக மக்களிடம் இருந்து. இங்க வந்து எந்த அரசியல்வாதி உள்ள வந்து இது எப்படி தயாரிக்கப்படுது, அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எந்த கட்சியும் பார்க்க போறது இல்ல. இப்ப கூட நாங்க இங்க பார்த்து முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துல நெசவு தொழிலாளர்களையும் அந்த கூட்டுறவு சங்கத்தில் உள்ளவர்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ள போறோம். ஆக ஒரு அறையில இருந்து அவங்கள வர வச்சு கேட்கறது இல்ல, அவங்க இடத்துக்கே நாங்க போய் தேர்தல் அறிக்கை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இல்ல தேர்தல் அறிக்கையின் குழுவில் என்னோடு இடம்பெற்றிருக்கின்ற பிரசாத் அவர்கள், ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்க மாவட்ட தலைவர் நாகராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இத இப்படி பேசக்கூடாது, இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார், அவங்க வந்தா டேபிள் துடைக்கிறாங்க, நாம அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் சகோதரர்கள். இங்க கூட நம்ம அண்ணாச்சிங்க சகோதரரா பாவிச்சு அவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு என்னென்ன அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வரி குறைக்கணும்னு மட்டும் எழுதல, எங்க கிட்ட பணியாற்றவங்களுக்கு நீங்க எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு அண்ணாச்சிங்க எழுதியிருக்காங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பரந்த மனப்பான்மை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனா வந்தாரை நிந்தனை செய்து கொண்டிருப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சர்களே இப்படி பேசுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. இன்னொன்று, இங்க கோரிக்கையா 2 நல்ல கோரிக்கை. ஜிஎஸ்டி வரி 5% கடலை மிட்டாய்க்கு இருக்கு, அதை பேக் செஞ்சா 18% வரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு இங்க தெளிவுபடுத்துறேன், ஜிஎஸ்டி வரி நேரடியா மத்திய அரசு விதிப்பது கிடையாது. ஏற்கனவே இருந்த மதிப்பு கூட்டு, ஏற்கனவே இருந்த வரிகள் 16 வரிகளை சேர்த்துதான் ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கு. நேரடியா மத்திய அரசு இந்த மாநிலத்துல உள்ள பொருட்களுக்கு நேரடி வரி விதிக்கிறது கிடையாது. இங்க உள்ள மாநில நிதி அமைச்சரோட பரிந்துரையின் பேரில் தான் இது விதிக்கப்படுகிறது. அதனால ஜிஎஸ்டின்னு உடனே மத்திய அரசு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜனநாயக முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய நிதி அமைச்சர், மாநிலத்தின் நிதி அமைச்சர் இணைந்து அவர்கள்ட்ட இருந்து இந்த கோரிக்கை ஏற்று அவங்க அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த இடத்துல முதல்ல வந்தது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கும் கடலை மிட்டாய்க்கும் ரொம்ப தொடர்பு. ஏன்னா நாங்க அந்த பனங்காட்டுல தான் வந்தது நாங்கெல்லாம். அதனால அந்த கருப்பட்டி கடலை சேர்ந்த அந்த மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு இல்லைன்னா விலக்கு அது அளிப்பதற்கு எங்களது கோரிக்கையும் உங்களுக்கு நாங்க வைக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஜிஎஸ்டின்றது தமிழக நிதி அமைச்சர் என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாரோ, பரிந்துரை செய்யறாரோ, அதை வச்சுதான் மத்திய ஜிஎஸ்டி போடப்படுகிறது. அதில இருந்து பங்கும் மாநில அரசுக்கு வருகிறது, சரியான பங்கு வருகிறது. அதனால்தான் மாநிலம் வளர்ச்சி அடைகிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். 125 நாளா 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா ஆக்கியாச்சு.
பல மாநிலங்கள் இதை நடைமுறைப்படுத்தி அதற்கான மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாடு மறுபடியும் அந்த 125 வேலை நாட்கள்ல பிரச்சனை பண்ணி அது என்ன ஆரம்பிக்காம இருக்கிறதுனால நமது கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இங்க இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க, கிராமப்புறங்கள்ல இந்த 125 நாட்களாக இதை ஆக்குற மாதிரி இந்த மாதிரி நகர்ப்புறத்துல உள்ள தொழிலாளர்களுக்கு இது நல்ல ஆலோசனை எங்களுக்கு செஞ்சு தரணும்னு நாங்க இது எங்களோட தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லாம மத்திய தலைமையிட்ட கூட நாங்க இதை கொடுக்கிறோம். அதனால நீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, எங்களுக்குள்ள வரி விலக்கு மாத்திரம் சொல்லாம எங்க தொழிலாளர்களுக்குள்ள வசதிகளும், அவங்களுக்கு வீடு வேணும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுதான் தமிழ்நாடோட தொழில் முனைவோரோட பரந்த மனப்பான்மை, அண்ணாச்சிகளோட பரந்த மனப்பான்மை. அதனால இன்னைக்கு நாங்க உண்மையிலே வந்தாதான், ஒரு இடத்துல வந்தாதான் அந்த இடத்தோட பிரச்சனைகள் தெரிகிறது. அதனால இங்க மிட்டாயோட ஆரம்பிச்சு மிக நல்ல ஒரு செய்தியோட நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுல நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்க மட்டும் அரசியல்வாதி இல்ல, நான் சொல்ற கருத்து என்று நம்ம நாடு, நம்ம பாரத பிரதமர் மாநிலமா இருந்தாலும் தாயை தான் நினைத்து அவரோட பரந்த மனப்பான்மை பதிவு செய்கிறார்கள். அகில உலகமா இருந்தாலும் ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. அதனால இன்னைக்கு நாங்க மிக்க மகிழ்ச்சியாக எனக்கு என்ன கோரிக்கையோ அது நாங்க நியாயமான கோரிக்கைகளை எடுத்து கொடுப்போன்றதை தெரிவித்துக் கொண்டு, மாநில அரசும் இங்க உள்ள மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பதை சரியாக மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல வறுமையை கோட்டு இவங்க எல்லாம் நீக்கல இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இல்ல, 50 கோடி மக்களுக்கு மேல் வறுமை கோட்டிற்கு மேலே வந்திருக்கிறார்கள். இதனாலதான் உலகமே பாரத தேசத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாரத தேசம் அகில உலகம் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா பார்லிமெண்ட்ல சில பேருக்கு கொண்டாடுவதற்கு மனம் இல்லை. அதனால் இங்க இருந்து போபவர்கள் சண்டை மட்டுமே போடுவது என்ற இலக்கை விட்டு இத மாதிரி எல்லாரோட கோரிக்கை நியாயமா எடுத்து சொல்லி பகிர்ந்து சொல்லும் பொழுது அது மிக்க பயனுள்ளதாக இருக்கும். நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் சிறு தொழில் மட்டும் இல்ல, சிறு தொழில், குறு தொழில், பெருந்தொழில், அவங்க எல்லாருக்கும் உள்ள கோரிக்கையை போய் நின்னு கேட்டு இத மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை எல்லா பகுதி மக்களுக்கானதும் எல்லா துறை சார்ந்தவர்களுக்காக சிந்திக்க கூட முடியுமா அப்படின்றதால எங்க தேர்தல் அறிக்கை இருக்கும். மனதிற்கு வேதனையாக இருக்கிறது, ஒரு சபாநாயகர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் தெரியாம சொல்ல மாட்டார். அவர் நம்ம அண்ணன் அப்பாவு மாதிரி கிடையாது. அவர் பிர்லா அவர்கள் இதை விட நல்ல அறிந்து ஆய்ந்துதான் சொல்லக்கூடியவர். அப்பாவுதான் முதலமை இவரு நம்ம ஆளுநர் வரும்போதே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ற அப்பாவும் கிடையாது அவரு. அப்படிப்பட்ட ஒரு இது ஸ்பீக்கரை வைத்துக்கிட்டு, சபாநாயகரை வைத்துக்கொண்டு நீங்க ஓம் பிர்லாவை பத்தி பேசுறீங்க, அதுவே தப்பு. அது மட்டும் இல்ல, அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் பத்தி சொல்றாங்க, உலகம் முழுவதும் உள்ள வரிகளில் சைனாக்கு 36% இருக்கு, எல்லாத்தையும் விட இந்தியா குறைந்திருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல இங்க எப்படி இந்த கடலை மிட்டாய் சகோதரர்களா பாக்குறோமோ, அது மாதிரி திருப்பூர்ல உள்ள பனியன் தொழிற்சாலைகள், ஆயத்த ஆடைகள் செய்பவர்கள்லாம் நமக்கு நேரடி போட்டி எங்க இருந்து வருது? வங்கதேசம், அதே மாதிரி சைனா போன்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா கொடுத்திருக்கிறதுனால நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, குறை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாரும், ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா நமக்கு போட்டி நாடுகளை விட நமக்கு வரி குறைக்கப்பட்டு இருக்கிறது என்பது. இதெல்லாம் தான் ராஜதந்திரங்க. உங்களா தந்திரம் தான் தெரியும், ராஜதந்திரம் மோடிக்குதான் தெரியும். அதனால சும்மா இதை பற்றி பேசிக்கொண்ட 125 நாள்னா உடனே ஆரம்பிங்க, மக்கள் பலன் பெறட்டும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஆரம்பிங்க. விஸ்வகர்மா திட்டம் இத மாதிரி கைத்தொழிலாளர்களுக்காகத்தான், அதை வேண்டான்னு சொல்றது. ஆக எல்லோரும் இணைந்து இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். அதற்கான ஆரம்ப நிகழ்ச்சி. கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். என்ன பேசினாருப்பா? எதுவுமே காதுல ஊனாரே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை. சரி, புரிஞ்சதுன்னா கூட நமக்கு புரியலன்றது ஒண்ணு. அவர் பெரியார் சொன்னத நிர்மலா மேடம் சொன்னதாக சொல்லி எவ்வளவு, அதை வேற பாராட்டு வேற, பெரியாரின் தம்பிகள், பெரியாரின் வழித்தோன்றல்கள்னு சொல்றவங்க வேற
பெரியார் சொன்னதான் அவரு கிண்டல் பண்றாருன்னு தெரியாம ஆக தக்க பதிலடி கொடுத்தாரு. எங்க பதிலடி கொடுத்தாரு? பெரியாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ் பிச்சை வாங்கும் மொழி அல்ல என்று பதிலடி கொடுத்தால் அது பெரியாருக்கு பதில் கொடுக்க தெரியாம பெரியார் பக்தர்கள் எல்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்க. அப்ப பெரியார் என்ன சொன்னா நீங்க பக்தர்களுக்கே தெரியல. பக்தர்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது, என்ன பக்தர்கள் தான் எங்களோட வார்த்தை, அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நெடுநாள் இருந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். யார சொல்றீங்க? 2026 தேர்தல் எங்க வருது? ஸ்டாலின் பாத்துக்கிட்டே இருந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டோம். ஐயோ, இவரை நம்மளை பாராட்டுறதுக்கு அனுப்புனா யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருந்து விட முடியாது, நமக்கே வேட்டு வைக்கிறாரு நினைச்சதுதான் என்னன்னே தெரியாம. அதாவது திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதுல கமலஹாசன் அங்க அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, அங்க போய் வசனம் பேசுறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் டிராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாராளுமன்றம் இவங்களை அனுப்பி இன்னைக்கு கேலி கூத்தாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும்.